வீடியோ பார்க்க லைக் பண்ணிக்கோங்க. எல்லோருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக எல்லாருமே ரொம்பவே சூப்பராக இருப்பீங்கன்னு சொல்லி நம்புகிறேன். இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா ஒரு ஈவினிங் ரொட்டீன் தான் உங்களோட வந்து ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக அண்ட் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நம்மளோட சேனலில் நீங்கள் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் வந்து லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும். இது வந்து பார்த்தோன்னா ஈவினிங்காக வந்து ஒரு 5:30க்கு தான் வந்து வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். பார்த்திங்கன்னா தெரியும், சரியான வெயில். சரி, இந்த செடியெலாம் வந்து பார்த்தோன்னா நல்லா ஆப்போசிட்டில் வந்து வெயில் அதிகமாக அடிக்கிறதுனால நல்லா காஞ்சி போயிடுறாங்க. சரி, இந்த செடி வந்து நாட்டு ரோஸுன்னு சொல்லி வாங்கிட்டு வந்தேன். நான் வாங்கிட்டு வந்தப்போ பூ பூத்ததோடு சரி, அதுக்கப்புறம் வந்து என்ன ஆச்சு அப்படின்னா நல்லா நீட்டாக வளருதே தவிர அது வந்து பூ பூக்கிற மாதிரி தெரியல. சரி, அதை கட் பண்ணி விட்டால் வளரும்னு ஒரு சில பேர் சொன்னதுனால அதை கட் பண்ணலான்னு கட் பண்ணால் சிசர் தான் உடஞ்சிச்சு. இதுக்கு கத்தி வச்சே கட் பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. சின்னதாக தானே இருக்குதுன்னு சொல்லி சிசர் வந்து நல்லா ஷார்ப்பாக தான் இருந்தது, ஆனாலும் வந்து சிசர் வந்து உடஞ்சிடுச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த செடியெல்லாம் பார்த்தா தெரியும், வெயிலுக்கு நல்லா காஞ்சி போயிருந்தது. அதெல்லாம் வந்து இலையெல்லாம் எடுத்துகிட்டு குட்டி குட்டியாக காஞ்சி இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி விட்டோன்னா வளரும் அப்படின்னு சொன்னதுனால வந்து பார்த்தோன்னா அதெல்லாம் கட் பண்ணி விடலான்னு சொன்னால் கத்தி தான் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு வந்து அதை அப்படியே தள்ளி வச்சுட்டேன். அதுலேயே வந்து பார்த்தோன்னா அடிக்கிற வெயிலுக்கும் வந்து பூலாம் வந்து பூக்குதா, பார்க்குறதுக்கே பாவமாக இருக்குது. சரி, வேறு இதெல்லாம் வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணி கொஞ்சம் எங்கன்னா, ஏன்னா அந்த செடியெல்லாம் நம்மளை நம்பி தான் இருக்காங்க. ஸோ அவங்கள பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு கண்டிப்பாக நம்மளோட தான். நம்ம முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தோன்னா நம்மளை நம்பி இருக்கிற செடியை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சேன். ஸோ இதெல்லாம் வந்து இடத்த வந்து ஷிஃப்ட் பண்ணி வைக்கலாம் கொஞ்சம் நிழலாக இருக்கிற இடத்துல. ஏன்னா அடிக்கிற வெயிலுக்கு நிழலில் வச்சாலே நல்லா தீஞ்சு போயிடுவாங்க. ஸோ வச்சுட்டு இங்கே ஃப்ரண்ட்லலாம் வந்து பார்த்தோன்னா செடி என்னையே பார்த்துட்டு இருந்தது. கொஞ்சம் வந்து தண்ணி ஊற்றுங்களேன் அப்படின்னு. ஒரு நாளைக்கு 3 முறை ஊற்றினாலும் அது கொஞ்சம் தானே மண் இருக்குது, அதனால் வந்து ஈரமே வந்து ரொம்ப இருக்க மாட்டேனுது, டக்கு டக்குன்னு வந்து காஞ்சிடுது. இதெல்லாம் முடிச்சுட்டு வந்து பார்த்தோன்னா துணி காய போட்டிருந்ததெல்லாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் துணி வந்து எடுத்துகிட்டு இருந்தோம். குட்டி வந்து பார்த்தோன்னா கேமராவுக்கு முன்னாடி வந்து விளையாடிக்கிட்டே இருந்தார். சரி, அவரை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது, அவரோட விருப்பம் என்னமோ அதை அவர் செய்யட்டும் அப்படின்ற மாதிரி விட்டுட்டோம். ஸோ கொஞ்சம் நேரம் வந்து வீட்டுக்கு முன்னாடி நடந்துட்டு அதுக்கப்புறம் சுண்டைக்காய் வந்து பறிக்கலான்னு சொல்லி, சுண்டைக்காய் செடி வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்கான். ஸோ அதை பறித்து வச்சுட்டா நாளைக்கு சாம்பார் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி அதை வந்து பறிச்சிட்டு இருந்தேன். இந்த செடி எதுவுமே நாங்கள் வைக்கல, அதுவாக வந்தது தான். ஆல்ரெடி இருந்ததுலேருந்து விதை கொட்டி வந்திருக்கு போல். அப்பப்போ வந்து தண்ணி மட்டும் ஊற்றி அதை மெயின்டெனன்ஸ் பண்ணிப்போம். கறிவேப்பிலை செடியும் அப்படி தான். ஒரு 4 செடி போல் இருந்தது, 1 மட்டும் எடுத்து நான் தொட்டியில் வந்து வச்சுருக்கேன். சரி, இது இருக்கட்டும். ஆனால் இங்கே ஆடு மாடுலாம் ஜாஸ்தி அப்படிங்கிறதுனால இதை எந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ண முடியும் அப்படின்னு தெரியல. சரின்னு பார்த்தா தண்ணி ஊற்றினா சூப்பராக வந்து துளிர் விட்டு வருது. ஆனால் ஆடு மாடை நினச்சா தான் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஈவினிங் போல் குட்டீஸ்லாம் வந்து இந்த மரத்துக்கடியில் விளையாடுவாங்க. ஆனால் இந்த இலை வந்து அப்பப்போ வந்து காஞ்சி விழுந்துட்டுருக்குமா, அதெல்லாம் கூட்டி அள்ளி போட்டுட்ருக்கான். கொஞ்சம் ஃப்ரீயாக விளையாடுவாங்க. நிறையா இங்கே வந்து பூச்சி பாம்பெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் பயமாக இருக்குது. அவங்க எப்போ விளையாடினாலும் சரி கூடவே தான் இருப்பேன். அதே மாதிரி இந்த மாதுளை செடியும் நாங்கள் வைக்கல, அதுவாக தான் வந்து நல்லா தான் வந்திருந்தாங்க. அதையும் கொஞ்சமாக வந்து கடித்து வச்சுருக்காங்க ஆடுலாம். இது வந்து ட்ராகன் ஃப்ரூட் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் அந்த செடி. அவள் ஃபஸ்ட்டு எங்களோட, அதாவது நாங்கள் வந்து அப்பா அம்மாலாம் விவசாயம்தான், ஃபஸ்ட்டு இந்த செடி வந்து வச்சுருக்கோம். இது எப்படி வளரும், இதை இப்போ எப்படி மெயின்டைன் பண்ணணும், இதை எப்படி வளர்க்கணும் எதுவுமே தெரியாது. ஆனால் வந்து வச்சுருக்கோம். சரி பார்ப்போம், அது நல்லா க்ரோத் ஆகுதா, இது ஒரு பழமாவது இதில் பறிப்போமா அப்படின்னு சொல்லிட்டு தான் யோசனையாக இருக்குது. வாசலுக்கு தண்ணிலாம் தெளிச்சுட்டு கொஞ்சம் நேரம் வந்து உட்காந்துட்டு இருந்தேன். சரி, குட்டீஸும் வந்து விளையாடிட்டு இருந்தாங்க, ஓடி பிடிச்சி விளையாடிட்டு இருந்தாங்க. பார்க்குறதுக்கே வந்து சூரியன் வந்து பாய் பாய் சொன்னாலும் வந்து பார்த்தோன்னா அனல் வந்து ஒரு 8 மணி போல் அப்படியே தான் இருக்குது. சரியான அனலாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் காற்றுலாம் வருது, சில்லுன்னு தான். ஏன்னா பக்கத்தில் கொஞ்சம் மரம்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் கூலிங்காக தான் இருக்குது. வெளியே உள்ளே அப்படி எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா நல்லா ஹீட்டை வந்து அப்படியே அப்சர்வ் பண்ணி நைட்டில் நல்லா காமிக்கிறாங்க ஹீட்டு. அப்படியே காற்றோட்டமாக உட்காரும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் நைட்டில் கொஞ்சம் நேரம் வெளியே. ஆனால் ரொம்ப நேரமும் வெளியே உட்கார முடியாது. இந்த வெயில் சீசனுக்கு தான் வந்து பார்த்தோன்னா இருக்கிற பூச்சிங்க எல்லாம் எங்கெங்கே இருக்கிறதெல்லாம் உள்ளேருந்து வெளியே வருது. ஸோ உங்கள் வீட்டில் குட்டீஸ்லாம் இருந்தாங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஏரியா, அந்த மாதிரி புதர்லாம் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் பார்த்து பத்திரமாவே வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தோன்னா டோர்லாம் வந்து க்ளோஸ் பண்ணி வைங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, போன வாரம் வந்து ஷார்ட்ஸில் கூட நான் போட்டிருந்தேன்,
எங்கள் வீட்டு பூனை என்ன பண்ணுச்சுன்னா ஒரு பெரிய பாம்பை தூக்கிட்டு வந்து வீட்டில் வந்து போட்டுருச்சு. பார்க்குறதுக்கே எனக்கு பயம். அதுலேருந்தே வந்து பார்த்தோன்னா இப்போல்லாம் எல்லா டோரும் வந்து லாக்கில் தான் இருக்குது. வெயிலுக்கு பயப்படுறதா இந்த மாதிரி பூச்சிங்களுக்கு பயப்படுறதானே தெரியல. அப்புறம் கொஞ்சம் லேட்டாக தான் ஞாபகம் வந்துச்சு, டிஃபனுக்கு ஊற வச்சதே நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே கிச்சனுக்கு வந்து டிஃபன் கரைக்கிற வேலையை வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா சோளம் போட்டு தான் இட்லி தோசைக்கு வந்து ரெடி பண்ணுறதுக்காக ஊற வச்சுருந்தேன். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். குட்டீஸ்க்கெலாம் ரொம்ப ரொம்ப நல்லது. அதுவும் இந்த லீவில் வந்து பார்த்தோன்னா குட்டீஸ் நம்ம ஏதாவது செஞ்சு கொடுப்போமா, ஏதாவது ஸ்நாக்ஸ் கிடைக்குமா அப்படின்னு தான் வந்து எதிர்பார்க்குறாங்க. போர் அடிக்குது போல். இதில் வந்து பணியாரம் இதெல்லாம் செஞ்சோன்னா ஸ்வீட்டும் சரி காரமும் சரி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். சரி அதுக்காக தான் வந்து ஊற வச்சுருந்தேன். சரி நம்ம சைட் பை சைடு அரைச்சிட்டு குட்டீஸ் விளையாடுறது அப்படியே சைட் பை சைடு எட்டியும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அரைக்கிற வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இதுக்கு வந்து பார்த்தோன்னா எந்த அளவுக்கு நம்ம சோளம் எடுத்துக்கிறோமோ அதே அளவுக்கு வந்து புழுங்கல் அரிசி, கொஞ்சமாக வந்து பச்சரிசி எடுத்துக்கோங்க. கொஞ்சம்னா ஒரு கையளவுக்கு மட்டும் எடுத்திங்கன்னா போதும். எப்படி நம்ம இட்லி மாவுக்கு நம்ம உளுந்து போடுமே அதே அளவில் வந்து எடுத்துக்கிட்டு நீங்கள் அரைச்சிங்கன்னா தனித்தனியாக தான் நான் இன்றைக்கி வந்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். உளுந்து தனியாக இது தனியாக அரைச்சோன்னா தான் உளுந்து வந்து நல்லா கிளம்பி வரும். அதை மிக்ஸ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். குட்டீஸ் வந்து பசிக்குதுன்னு கேட்டாங்க. ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த மாதிரி வந்து விளையாடிட்டு வந்து ஏதாச்சும் எதிர்பார்ப்பாங்க ஸ்நாக்ஸ் அப்படின்ட்டு. சரி வீட்டில் வந்து பாலுமே இல்லையா, பால் போய் வாங்கிட்டு வாங்க அப்படின்னா கூடவே வந்து பிஸ்கெட்டும் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. சரி இது காஃபியாவது போட்டு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு காஃபி போடுற வேலையை தான் வந்து பார்த்தேன். அதுக்கப்புறம் ஒருத்தர் வந்து டீ வேணும் அப்படின்னாங்க. சரி ஓகே போடுவோன்னு சொல்லிட்டு டீ போட்டுட்டு பிஸ்கெட் வச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் இருக்கிற வேலையெல்லாம் பார்க்கணும். ஏன்னா ஏதாவது செய்யலான்னாலும் இப்போது சுத்தமாக எனக்கு செய்யவே மூடு இல்லை. சரி இதை வச்சு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்காங்க, அவ்வளோதான், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சாப்பிட போகிறோம் அப்படின்னு சொல்லி கொடுத்தாச்சு. ஒரு 10 வருஷம் போல் பசும்பாலே குடிச்சிட்டு இப்போ பேக்கெட் பால் குடிக்கணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதோடய ஃப்ளேவர் எது பண்ணாலுமே எங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல. ஏதாவது ஸ்வீட் ரெசிபிக்கு மட்டும்தான் நாங்கள் இந்த பேக்கெட் பால் யூஸ் பண்ணுவோம். மற்றபடி மீதி எல்லாத்துக்குமே வந்து பசும்பால் தான். நாங்கள் ரெகுலராக வாங்கிட்டு இருந்த அந்த பசும்பால் என்ன ஆச்சு அப்படின்னா ஒரு மாதிரி ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருச்சு. சரி அவங்கக்கிட்ட சொன்னால் ஹர்ட் ஆவாங்க, கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லாமையே நாங்கள் எங்களுக்கு பால் வேணாம், ஊருக்கு போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டோம். சொல்லியிருந்தால் நல்லாயிருக்குமோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஏன்னா அப்படின்னா தான் அது என்னமோ அதை கரெக்ட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்கன்னு தோணுச்சு. சரி அவங்க மொபைல் நம்பரும் இல்லையா, அவங்கக்கிட்ட மொபைலும் இல்லை. சரி எப்பயாச்சும் நேரில் பார்த்தா தான் சொல்லலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. இப்போ பால் இல்லாமல் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து பார்த்திங்கன்னா நான் டீ போடும் போதெல்லாம் ஒரு 2-3 முறையாவது வந்து சூடு பண்ணுற மாதிரி இருக்கும். காரணம் என்னன்னு பார்த்திங்கன்னா நம்ம டீ போடும்போது தான் சைடில் ஏதாவது ஒரு வேலை வந்துடும். சரி டீ போடுற கேப்பில் அந்த வேலையை செஞ்சு முடிச்சிடலான்னா அந்த வேலை தான் அதிகமாக வந்து இழுக்கும். அந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா உளுந்து வந்து அரைஞ்சிடுச்சா, சரி உளுந்து வந்து ரொம்ப அரைஞ்சிடுச்சுன்னா அதோட நல்லா அந்த புஃப்னு இருக்கிறது வந்து ஒரு மாதிரி அமுங்கி போன மாதிரி இருக்கும். ஸோ அதை எடுத்து வச்சுட்டு நம்ம போய் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சோளத்தையும் போட்டு அரைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சோளத்தையும் போட்டு விட்டுட்டு போய் குடிக்கலான்னு சொல்லிட்டு ஒரு 2 முறை டீ போட்டதுலேருந்து 2 டைம்ஸ் வந்து சூடு பண்ணி தான் எடுத்துகிட்டு போய் குடிக்கவே ஸ்டார்ட் பண்ணோம். ஹாலுக்கு டீ கொண்டு வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது குட்டி வந்து சாப்பிட்டுட்டு இருந்த சாப்பாடு வந்து கீழே வந்து இறஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு. என்கிட்ட அதை சொல்லவே இல்லை அவர். நம்ம பண்ணுறதை பார்த்து குட்டீஸ் வந்து பார்த்தோன்னா எதுவாக இருந்தாலும் சரி, அது நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி, நம்ம பேசக்கூடிய வார்த்தையாக இருந்தாலும் சரி எல்லாமே நல்லா நோட் பண்ணுவாங்க. இப்போ இருக்கிற கிட்ஸ்லாம் வந்து சொல்லவே வேண்டாம். ஸோ அந்த மாதிரி தான் இதை வந்துட்டு அம்மா கிட்ட சொல்லக்கூடாது, நம்மளே செய்யணும் அப்படின்னு அவருக்கு தோணியிருக்கு. பார்த்தா எனக்கே ஷாக் ஆகிடுச்சு. அவரே வந்து தொடப்பும் உரமும் எடுத்து கூட்டி அள்ளி அழகாக எதுவுமே வந்து மிஸ் ஆகாமல் சூப்பராக வந்து கூட்டி போயிட்டு டஸ்ட்பினில் வந்து போட்டார். பார்க்குறதுக்கே ரொம்ப ப்ரௌடாக இருந்தது அது. அப்புறம் வந்து பார்த்தோன்னா இவங்களுக்கு நம்ம எப்போ டீ குடிக்க உட்காந்தாலோ இல்லை ஜூஸ் எதுவாக இருந்தாலும் சரி 3 பேரும் ஒன்றா வச்சு அந்த ஆன் டைமுக்கு வந்து எடுப்போம். இதில் ஒன்றே ஹஸ்பண்ட் மட்டும் அப்பப்போ வந்து மிஸ் ஆவாங்க. வாரத்தில் ஒரு நாள் தான் இது வந்து நாங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவுமே வந்து பார்த்தோன்னா அந்த ஒரு நாளுமே அவர் கொஞ்சம் ஜாஸ்தி தூங்குறதுனால அதுவுமே வந்து அதிகமாக மிஸ் பண்ணுவோம். ஸோ இந்த வேலை எல்லாமே முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தோன்னா துணி எடுத்தோம் இல்லையா, அது மடிக்காமல் அப்படியே ஊஞ்சலில் போட்டிருந்தேன். ஸோ அதையும் வந்து மடித்து வச்சுருவோம் அப்படின்னா குட்டி வந்து ஹெல்ப் பண்ணுறேன்னு அவரே வந்து வாலண்டரியாக வந்தார். சரி ஓகே அப்படின்னா எப்படி மடிக்கணும்னு வந்து கேட்டுட்டு இருந்தான். சொல்லி கொடுத்ததுனால அவனுக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஓரளவுக்கு வந்து அழகாக மடிச்சிருந்தான். வாழ்க்கையில் எப்பப்பெல்லாம் கஷ்டம் வருதோ அப்போல்லாம் ஒன்று யோசிச்சுப்பேன். நம்மளோட ஃபிங்கர்ஸை தான் வந்து பார்த்துப்பேன். எப்போவுமே ஒரே மாதிரி இருக்காது. லைஃப்பில் வந்து அப் அண்ட் டவுன்ஸ் கண்டிப்பாக வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி தான் இப்போ வந்து பார்த்தோன்னா ரொம்ப கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனை வந்து நாங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம என்ன தான் நினச்சி நம்ம ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் அது வந்து கரெக்டாகவே இருக்க மாட்டேன்னுது. இதில் என்ன டிசிஷன் எடுக்கிறதுனே எங்களுக்கு சுத்தமாக தெரியல. நானும் அப்படி தான் குழம்பியிருக்கேன், ஹஸ்பண்டும் அப்படி தான் குழம்பியிருக்காங்க. இது இன்றைக்கி மாறும் நாளைக்கு மாறும் இப்படியே தான் வந்து ஓட்டிகிட்ருக்கோம். ஆனால் மாறுற மாதிரி தெரியல. ஆனால் கண்டிப்பாக இது மாறுன்றது மட்டும் எனக்கு நல்லா தெரியும். ஸோ நைட்டுக்கு வந்து பார்த்தோன்னா சப்பாத்தியும்
தேங்காய் சட்னி வந்து நல்லா அந்த கொஞ்சம் வரமிளகாலாம் போட்டு அரைச்சோன்னா சப்பாத்திக்கு நல்லா தான் இருக்கும். ஸோ அதுக்காக வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா கொஞ்சம் வேலை ஹெவியாக இருந்ததுனால கொஞ்சம் சிம்பிளாக முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மாவுமே வந்து பார்த்தோன்னா எடுத்தாச்சு. நல்லா அடித்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சோன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். அடுத்த நாள் நம்ம எடுத்து ஊற்றும் போது அடிக்கிற வெயிலுக்கு வந்து பார்த்தோன்னா அதிகமாக வந்து உப்பு, இந்த சோடாப்பு இதெல்லாம் வந்து ஆட் பண்ணிக்காதீங்க. இல்லைனா ரொம்ப சீக்கிரம் புளிச்சிரும். அடுத்த நாள் சாப்பிட்றதுக்கே ஒரு மாதிரி இருக்கும். நான் இப்படி வச்சே லைட்டாக வந்து புளிச்சிருந்தது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா நைட்டுக்கு வந்து சப்பாத்தி ஆல்ரெடி சொன்ன மாதிரி சப்பாத்தி வந்து போட்டுட்டு தேங்காய் சட்னியும் வந்து ரெடி பண்ணிட்டேன் சைட் பை சைடு. ரொம்ப டயர்டாக இருந்தது. பாத்திரம் மட்டும் தேய்க்கல. அதுக்கப்புறம் இந்த ஜாடியில் வந்து வாஷ் பண்ணி வச்சதுக்கு கொஞ்சமாக வந்து ஆயில் ஊற்றி இந்த ஸ்ப்ரேக்கும் கொஞ்சம் இப்போ எனக்கு தேவைப்படுதுன்றதுனால ஊற்றி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ உங்களோட லைஃப்பில் இந்த மாதிரி டவுனான சுச்சுவேஷன்லாம் வந்தால் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க அப்படின்றத மறக்காமல் வந்து கமெண்டில் சொல்லுங்கள். எங்களுக்குமே ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதிலேருந்து எப்படி கிராஸ் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் பார்க்குறவங்களுக்கு வந்து இது என்ன உங்களுக்கு இதெல்லாம் ஒரு பிரச்சனையா அப்படின்னு தோணும். அந்தந்த இடத்துலேருந்து அவங்கவுங்க இடத்துலேருந்து பார்த்தா தான் இது எவ்வளோ பெரிய சுச்சுவேஷன்றது வந்து தெரியும். எனக்கும் அவருக்கும் வந்து பார்த்தோன்னா அந்த மாதிரி தான் இப்போ நாங்கள் கடந்துட்டுருக்கோம். என்ன பண்ணுறது, இதுக்கான அட்வைஸ் யார் கொடுப்பா, அது எப்படி இதுவாகணும் எங்களுக்கு எதுவுமே தெரியல. ஆனால் மேலே இருக்கிறவங்க நினச்சா மட்டும்தான் இதெல்லாம் கண்டிப்பாக மாறும். ஸோ சைட் பை சைடு வந்து பார்த்தோன்னா கவுண்டர் டாப் மட்டும் க்ளீன் பண்ணிவிட்டு குட்டீஸ்க்கு வந்து சப்பாத்தி போட்டு எடுத்து வச்சுட்ருந்தேன். அவ்வளோதான் வீடியோட எண்டிங் பாயிண்ட்டுக்கு வந்தாச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக அண்ட் இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு சொல்லி நம்புகிறேன். ஏதாவது ஒரு விதத்தில் யாருக்காச்சும் ஒருத்தருக்கு கண்டிப்பாக மோட்டிவேஷனலாக இருந்திருக்கும். ஸோ இன்றைக்கி ஈவினிங் ரொட்டீன் எங்களுக்கு இப்படி தான் போச்சு. இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் நெக்ஸ்ட் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.